அவர் இறந்து. ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து இந்த அஷ்டவர்க்க பரல்ல 20க்கு கீழே வரக்கூடாது, அது 0 வாங்கக்கூடாது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். ரெண்டாவது, யாருக்கெல்லாம் அஸ்வினி 1ல கிரகம், மகம் 1ல கிரகம், அதாவது லக்ன புள்ளியோ ராசியோ அல்லது ஏதாவது கிரகங்களோ அஸ்வினி 1 மகம் 1 மூலம் 1 இருக்கா, அல்லது ஆயில்யம் 4 கேட்டை 4 ரேவதி 4 இதுல வந்து கிரகம் இருக்கான்னு பாருங்க. சரிங்களா? இதுல கிரகங்கள் இருந்தாலுமே நீங்க நிச்சயமா வந்து ஜோதிடரை பார்க்கணும். ஏன்னா இது என்ன சாரம் வாங்கியிருக்கு, எந்த அளவுக்கு மோசமா இருக்கு, இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கணும். Gems, you are trying to fool people. Is this true or false? True. You want to deceive people. Is horoscope true? Is it fake? If you think it is fake, it is fake. No question, no need any question or answer, nothing. Thank you, thank you. பலன் வந்து கிடைக்கிறவங்க பலன் நிச்சயமா அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை பத்தி ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ இந்த விஷயம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த நட்சத்திரங்கள்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரகம், ராகுவோ கேதுவோ சனியோ சூரியனோ குருவோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து உங்க ராசி கட்டம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து உங்க ராசி கட்டம்னா, உங்களோட லக்னம் மேஷ லக்னம்னா உங்களோட லக்ன புள்ளி வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி 1ல இருக்கான்னு பாருங்க. அந்த 1ல இருக்க கூடாது. அல்லது இங்க லக்னம் இல்லைங்க, இங்க வந்து சூரியன் இருக்கு, அது வந்து அஸ்வினி 1ஆம் பாதத்துல இருக்கு அப்படின்னா ப்ராப்ளம். அல்லது சந்திரன் இருக்கு, அல்லது புதன் இருக்கு, எந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்ன புள்ளி அஸ்வினி மகம் மூலம் ஆயிலும் கேட்டை ரேவதி, ரேவதி வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் பாதமும் அஸ்வினி வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் பாதமும் இருக்குது அப்படின்னா நிச்சயமா உங்க ஜாதகத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது போன பிறவையோட கர்மாஸ் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது